வெல்கம் டு அவர் SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். போன வீடியோவில் நம்ம அடி போட்டு ஒரு வீடியோ காமிச்சோம். அதுக்கப்புறம் அடி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மூலையில் எப்படி ஒயர்லாம் கட் பண்ணிவிட்டு எப்படி போடுறது, அடுத்தது ரோல் ஒயர் தீர்ந்து போச்சுன்னா எப்படி ஜாயின் பண்ணி போடுறதுங்கிற 3 டிப்ஸோடு இந்த கூடையோட மேல் பகுதி பின்னி முடிச்சாச்சுங்க. இப்போது வந்து நம்ம இது 4 ஒயர் வச்சு இது வந்து கைப்பிடி, இது உள்ளே பாருங்கள் நல்லா அழுத்தமாக இருக்கும். உள்ளே நிறைய ஒயர் சொருகியிருக்கும். ஒரு 11 ஒயர் கிட்டத்தட்ட உள்ளே ஒரே க்ரீன் கலர் ஒயராகவே இதில் சொருகியிருக்கும். இது கொஞ்சம் நீட்டு கைப்பிடியாக கூட இருக்குங்க. பாருங்க, இது கொஞ்சம் கைப்பிடி நீட்டாக இருக்கும். ஏன்னா இது கூட வந்து வெயிட்டு, அதனால் கொஞ்சம் கட்டையாக இருந்ததுன்னா சீக்கிரமாக அறுத்துக்கும். அதனால் இதுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக கைப்பிடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இது வந்து எவ்வளோ, இப்போ 4 ஒயர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று 1 2 3 4 5 5.5 அடி வச்சுருக்கோம். 5.5 அடியில் 4 ஒயர். இப்போ இது வந்து 1 நான் ஆல்ரெடி போட்டாச்சு. போட்டுட்டு இந்த 2 சைடும் பாருங்கள், ஒயர் வந்து இப்படி வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக, ஸ்டிஃபாக இருக்கணுங்கிறதுக்காக 2 ஒயர் வந்து 2 தடவை சுற்றி உள்ளே சொருகி விட்டாச்சு. இது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ அதே போல் நம்ம வந்து இங்கேயும் போடணும். இதில் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது 1 இந்த வரி இருக்கு பாருங்கள், 1 இல்லைன்னா இப்படி எடுத்துக்கும், இந்த கிராஸில் எடுத்துக்கும். 1 2 3 4 5 6வது லைனில் வச்சுருக்கோம். இங்கேருந்து எப்படின்னா இந்த இந்த மூளை இருக்கு பாருங்கள், இந்த மூளையிலேருந்து இந்த மூளை, இந்த இதுக்கும் இந்த ஒயருக்கும் சென்டரில் 2 ஒயருக்கு பார்த்தீங்களா, இந்த மூலையில் பாருங்கள், இந்த ஒயர்லேருந்து இப்படி கிராஸ் பண்ணிக்கிங்க. இப்படி எண்ணாமல் இப்படி 1 விட்டு 1, இந்த இடையில 2 பூ, அதை விடாமல் இப்படி 1 2 3 4 5 6, 5க்கும் 6க்கும் நடுவில் உள்ள ஒயர், 6வது ஒயருக்கு பக்கத்தில் சொருகியிருக்கும். அதுபோல் 1 2 3 4 5 6, 6லேருந்து இந்த 3வது ஒயருக்கு சொருகியிருக்கும். அப்படி கனெக்ட் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1, இந்த பூ உள்ளது 1 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9, 9வது ஒயரில் இங்கே சொருகியிருக்கும். இடையில வந்து 7 இருக்குது. அதே போல் இந்த பக்கத்தில் 1 2 3 4 5 6, 6க்கும் இந்த ஒயர் பாருங்கள், இந்த ஒயர் இதுலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9, இந்த 2 ஒயரில் இங்கே வச்சு பார்த்தோம்னா 1 1 2 3 4 5 6 ஒயருக்கும் நடுவில் இந்த இடத்துக்கிட்ட 2 3 4 5 5 6வது ஒயருக்கும் நடுவில் இங்கே சொருகணுங்க, இந்த இடத்துக்கிட்ட. அதாவது 1 இதுலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9வது ஒயரில் இந்த 2 ஒயர் தான் நமக்கு இப்போ கணக்கு. இடையில வந்து 7 பூ இருக்கணும். இப்போ அடையாளத்துக்கு இதில் இப்படி சொருகிக்குவோம் ஒரு பூவை. இது கொஞ்சம் கேப் கம்மியாக இருக்கும், அதனால் சொருகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம நார்மல் நாட்னா ஈஸியாக சொருகிடலாம். இது கொஞ்சம்
இதே போல் மற்ற 3 ஒயரையும் சேர்த்து சொருகிடலாம். இப்போ 4 ஒயரையுமே உள்ளே விட்டு வாங்கியாச்சு. இப்போ இது ரெண்டு முனை இருக்கு பாருங்கள். இந்த 2 முனையும் சேர்த்து நல்லா இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சென்டரில் கொண்டு வர மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது இப்படி பரட்டி வச்சுக்கணும் கூடைய. இப்போ 4மே ஒரே மாதிரியே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிறண்டிருந்ததுன்னா பூ போடுறதுக்கு சிரமமாக இருக்கும். 4ம் ஒரே மாதிரியே இருக்குது. இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு ஒயர். இது வந்து ஃபஸ்ட்டு ஒயரு. அதே போல் இந்த சைடில் இது ஃபஸ்ட்டு ஒயர். இந்த 2 ஒயரை இதை வந்து லெஃப்ட் சைடில் உள்ளதை கீழே கொண்டு போங்க, ரைட் சைடில் உள்ளதை மேலே கொண்டு வரலாம். அடுத்தது செகண்ட் ஒயரை வந்து மேலே கொண்டு வரணும். அதே இந்த பக்கம் செகண்ட் ஒயரை கீழால் கொண்டு வரணும். ஆல்டர்னேட்டிவாக ஒன்று மேலே அடுத்த சைடு கீழேனா, அடுத்த ஒயர் வந்து கீழே, இந்த சைடு ஒயர் மேலே. இப்போ இந்த ஒயரை வந்து கீழ்ப்பக்கமாக இந்த ஒயரை வந்து இப்படி மேலே தூக்கி விட்டுணும். இந்த ஒயரை வந்து ஃபஸ்ட்டு ஒயரை மேலே தூக்கி விட்டு இந்த ஒயர் வந்து மேலே இருக்கிற ஒயரை வந்து கீழே கொண்டு வந்துடணும். அதே போல் இந்த ஒயர் வந்து மேலே இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கீழே கொண்டு போகணும். கீழே இருக்கிற ஒயரை மேலே கொண்டு வரணும். இந்த மேலே உள்ள ஒயரை கீழே கொண்டு போயிடணும். அதே போல் இந்த சைடு இப்போ மேலே இருக்குது ஒயரு, இந்த ஒயர் கீழே இருக்குது, இந்த ஒயர் மேலே இருக்குது. மேலே உள்ள ஒயர்லாம் கீழே கொண்டு வந்துடணும். அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து மேலே போட்டால் அது கீழே போயிடும். இப்போ கீழே உள்ள ஒயருக்கு கீழால் கொடுத்தோம்னா அது மேலே வந்துடும், இந்த ஒயர் கீழே போயிடும். இது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் பார்த்து 2-3 டைம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்துடும். இப்போ இங்கே வந்து கீழே இருக்குது, இந்த ஒயர் மேலே இருக்குது. இதுவும் கீழே இருக்குது பாருங்கள். இதை வந்து மேலே கொண்டு வரணும். இந்த மேலே உள்ள ஒயரை கீழே கொண்டு போகணும். அப்போ என்ன செய்யணும்னா, இதுக்கு கீழே இந்த ஒயரை கொண்டு வரணும், இதுக்கு மேலே இந்த ஒயரை கொண்டு வந்தால் சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை கீழே பிடிச்சி இந்த ஒயர் மேலே வந்து கொண்டு போய்ட்டு இந்த 3வது ஒயரை கீழே எடுத்துகிட்டு இதை வந்து மேலே கொண்டு வந்துட்டோம்னா இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ ஆல்டர்னேட்டிவாக கீழே உள்ள ஒயர் மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்போது அடுத்தது இந்த ஸ்டெப்பு தான் கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். எந்த சைடு ஒயரு செகண்ட் ஒயர் வந்து மேலே இருக்குதுன்னு பார்த்துக்கணும். எந்த பக்கம், அது இந்த பக்கமாக இருக்கலாம், இந்த பக்கமாக இருக்கலாம். எந்த சைடு செகண்ட் ஒயர், இது வந்து இதில் 4 கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 4ல் இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து. எந்த சைடு மேலே செகண்ட் ஒயர் மேலே இருக்குதுன்னு பார்த்தா இந்த பக்கத்தில் இருக்கு பாருங்கள். இந்த ஒயர் கீழே இருக்குது, இது வந்து மேல் பக்கமாக இருக்குது இல்லைங்களா. அப்போ இந்த ஆப்போசிட் ஒயரை கீழே கொண்டு வந்துடணும். கீழே கொண்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும். விட்டுட்டு இந்த ஒயர் கொண்டு வந்து இதை என்ன பண்ணணுன்னா கீழே போகணும். சென்டர் ஒயர் மேலே வரணும், இந்த லாஸ்ட் ஒயரு கீழே போகணும். அப்புறம் இப்போ இதை கொண்டு வந்துட்டு இப்போ இந்த சைட் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டோம்னா செகண்ட் ஒயர் மேலே இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கீழே போகணும். கீழே போகணுன்னா என்ன செய்யணும், அதுக்கு மேலே இந்த ஒயரை கொண்டு வரணும். இந்த சென்டர் ஒயரை மேலே கொண்டு போகணும், இந்த ஒயரை கீழே கொண்டு போகணும். ஸோ இப்படியே தாங்க இனிமேல் மாற்றி அடியில் இப்படி போகக்கூடாது, இப்படி போகணும். அடியில் ஒயரை கொடுத்து இப்படி இந்த ஃபஸ்ட்டு ஒயரை எப்போதுமே விட்டுட்டு இப்படி போடணும். நான் இன்னொரு கூடைக்கு டபுள் கலரு போட்டு கைப்பிடி போடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட வித்தியாசம் தெரியும். இது வந்து ஒரே சிங்கிள் கலர்ன்றதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். டபுள் கலர் ஒயரில் கைப்பிடி போட்டு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. இது வந்து நார்மல் பேஸ் கைப்பிடி தான். என்னென்னா ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும், செகண்ட் ஒயரை தான் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், உள்பக்கமுமே அப்படி தான் இருக்கும். உள்பக்கமுமே ஒரே மாதிரியே ஈவனாக இருக்கும். நம்ம கீழால் கொடுத்து வாங்குகிறோம் இல்லைங்களா, அதுவுமே அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த சைடு ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு இப்படி கொண்டு போகணும். இந்த ஒயரை கீழால் கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு இந்த ஒயரை இப்படி கொண்டு வரணும். ஸோ இப்படியே தாங்க நம்ம பின்னிட்டு வரணும் இந்த கைப்பிடி பூரா.
நமக்கு எவ்வளோ லெங்க்த்து வேணுமோ அந்த லெங்க்த்துக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் தூரம் வந்தோடனே நம்ம உள்ளே ஒயர் கொடுத்து வாங்கணும், உள்ளே ஒயர் சொருகணும். ஏற்கனவே நம்ம வந்து 3 கைப்பிடி 3 ஒயர் போட்டு கைப்பிடி போட்டிருக்கோம் சின்ன கூடைக்கு, ஒரு ரோல் கூடைக்கு. நான் வேணால் அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த இதையும் வேணாலும் பார்த்துக்கோங்க. அது 3, இது வந்து 4, இன்னும் 5, 6 நம்ம கூடையோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கைப்பிடியும் மொத்தமாக போட்டுக்கலாம். நம்ம அடுத்தடுத்த கூடைங்களில் நம்ம பார்க்கலாம் 5 கைப்பிடி எப்படி போடுறது, 6 ஒயர் வச்சு எப்படி போடுறது அப்படின்னு. இப்போ 3 பார்த்துருக்கோம் நம்ம, இது வந்து 4 ஒயர் வச்சு போடுறது. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் போட்டாச்சுங்களா. இப்போது இந்த ஹோல் இருக்கு பாருங்கள், இது உள்ள இதுக்குள்ளே வந்து நம்ம ஒயரை கொடுத்துக்கணும். அதுக்கு இந்த கூடையிலேயே வெட்டின பிட்டு ஒயர் நிறையா இருக்கும். இந்த பிட்டு ஒயர்லாம் நம்ம வீணாக்க வேண்டாம். இந்த பாருங்கள், இந்த ஒயரில் மேக்ஸிமம் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்குள்ளதெல்லாம் நம்ம வந்து இதில் சொருகிக்கலாங்க. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறது வேண்டாம், இதெல்லாம் வச்சுக்கலாம், வேறு ஏதாவது செய்யறதுக்கு உபயோகப்படும். அதனால் நான் வீணாக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஓரளவுக்கு பெருசாக உள்ள ஒயரை நம்ம இது உள்ளே சொருகிக்கலாம் வச்சு. இந்த ஹோல் இருக்கு பாருங்கள், இந்த ஹோல்குள்ளே இப்படி சொருகிட்டோம்னா உள்ளே போயிடும். இந்த கடைசி வரைக்கும் ஒரே கலர்ன்றதுனால நம்ம வந்து இந்த பிட்டு ஒயர்லாம் வீணாக்க வேண்டாம். மேக்ஸிமம் நான் வந்து கூடைக்கு வந்து இந்த மாதிரி பிட்டு ஒயர்லாம் வீணாக்க மாட்டேன், அது உள்ளே கொடுத்து சொருகிடுவேன். எவ்வளோக்குள்ள நம்ம உள்ளே கொடுக்குறோமோ அவ்வளோக்குள்ள ஒயர் வந்து கைப்பிடி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரே நீளமாக தான் வெட்டணுன்ற அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஒயரையுமே நம்ம கொடுத்து எண்ணிக்கணும், எத்தனை ஒயர் மட்டும்னு எண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஒயர் ஜாயின் பண்ணும்போது 11 12 எதுன்னு எண்ணிக்கணும் எவ்வளோ கொடுத்துருக்கோன்னு. அதே தகுந்த மாதிரி குறைய குறைய நம்ம கொடுத்துக்கலாங்க. நான் அந்த இதுக்கு வந்து 11 ஒயர் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்குங்க. இப்போ நல்லா உள்ளே தள்ளிக்கும், இந்த முனை வரைக்குமே நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு இப்போ போட ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது நம்ம நீளமாக ஒயர் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உள் ஒயர் எது, ஸோ இந்த நம்ம கைப்பிடி போடுற ஒயர் எதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுவோம்னா சமயத்தில் இந்த ஒயரே நம்ம வந்து மாற்றி போடுற இதெல்லாம் நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி பிட்டு ஒயர்னால் நமக்கு தெரியும், அடையாளம் தெரியும், அதுக்காக கூட இதை பயன்படுத்திக்கலாம். இது வெளியில் வந்துடும், நம்ம வந்து அதை உள்ளே இழுத்து தள்ளிட்டு நம்ம அதுக்கப்புறம் போட ஆரம்பிக்கலாங்க. இல்லைன்னா இந்த ஒயரையும் சேர்த்து போட்டு நமக்கு அடையாளம் தெரியாமல் நம்ம அதை போட்டுருவோம், இந்த ஒயர் உள்ளே போயிடும், மாறிடும். அப்போ கைப்பிடியோட இதுவுமே நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிட்டு ஒயர் போட்டோம்னா தெரிஞ்சிடும் நமக்கு எது நமக்கு கைப்பிடி போடுற ஒயரு, உள்ளே சொருகிற ஒயர் எதுன்றது அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இது ஒரு வாய்ப்புங்க. நான் இது இன்னும் கொஞ்சம் ஒயர் சொருகிட்டு காமிக்கிறேன். மீதி எல்லாமே இதே மாதிரியே நம்ம போட்டுடணும். நமக்கு எவ்வளோ ஹைட்டு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணுங்க. இது வெளியில் வந்துடும், நீட்டிட்டு நம்ம உள்ளே தள்ளிட்டு தான் சொருகணும், போடணும் கைப்பிடி. ஓரளவுக்கு உள்ளே நெருக்கியாச்சு பாருங்கள், டைட்டாகிடுச்சு கைப்பிடி. நம்ம இப்போ இதில் ஒன்று ஒயர் சொருகிக்கலாம். எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. வேஸ்ட் பண்ணாமல் மேக்ஸிமம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தாலும் போடுறதுக்கு சிரமம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் லெங்க்த்து ஒரு 1/2 அடி 3/4 அடி இருக்கிற ஒயர்லாம் நம்ம இது மாதிரி
அந்தந்த கலர் கூட போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் மேட்சாக இருந்ததுன்னா அதில் போட்டுக்கலாம். இப்போ ரோஸ் கலர் போடுறோன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் லைட் ரோஸ் கலர் மீந்துருச்சுன்னா அதை போட்டுக்கலாம். ஆனால் வெளியில் தெரியாமல் நம்ம போட்டுக்கணும். இப்போது இதே மாதிரி ஒயர் நம்ம வந்து உள்ளே சொருகிட்டு ஆனால் அந்த லெங்க்த்துக்கு வரைக்கும் நம்ம போட்டுக்கலாங்க. இதுதான் மெத்தடு கடைசி வரைக்கும். இப்போது பாருங்கள், கரெக்டாக அந்த அளவுக்கு போட்டாச்சு. இப்படி கைப்பிடி இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா 2 கைப்பிடியுமே ஒரே அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு போட்டுட்டு இப்போ நம்ம இதில் எப்படி சொருகியிருக்கோம், இப்போ இதுலேருந்து இதையும் சேர்த்துக்கோங்க. ஒன்று இது இந்த கேப் மட்டும் 1 2 3 4 5 6 7 8 இந்த ஒயருக்கும் சென்டரில் நடுவில் 8 ஒயர் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 விட்டுட்டு இந்த ஒயரில் நம்ம இதை சொருகணும். ஒன்று 2 3 4 5 6 7 8 இந்த ஒயரில் சொருகணும். இந்த 2 இருக்கு பாருங்க, இந்த 2 கேப்பில் இதில் சொருகணும். ஒன்று ஒன்றா தான் சொருக முடியும். இது கொஞ்சம் கேப்பு கம்மியாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு ஒயராக உள்ளே சொருகிக்கலாம். சொருகிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். உள்ளே 4 ஒயரு சொருகிட்டோம். இதை உள்ளே பிடிச்சி இப்படி இழுத்துட்டோம்னா டைட் ஆகிடும். இப்போ அது போல் இந்த கேப் இருக்கு பாருங்கள், இந்த கேப்பில் இந்த 4 ஒயரையும் சொருகிக்கலாம். ரொம்ப நெருக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நாலுத்தையுமே சேர்த்து இழுக்க முடியாது. இப்போது சொருகிட்டு வேணால் எடுத்துக்கலாம். உள்ளே நல்லா கரெக்டாக அந்த இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் வரும்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக உள்ளே சொருகிக்கலாம். ஒன்று ஒன்றா சொருகி பார்த்தா தான் தெரியும். பாருங்க, வந்துருச்சு பாருங்கள் எல்லாமே. இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ உள்ளே சொருக ஆரம்பிச்சிடலாம். இந்த 4 ஒயரையுமே இந்த சைடு ஒயரை ரைட் சைடு ஒயரை லெஃப்ட்லேயும் லெஃப்ட் சைடு ஒயரை ரைட்லேயும் கிராஸாக சொருகிக்கலாம். உள்ளே உங்களுக்கு வந்து தெரியாது எப்படி சொருக போகிறோன்னு, அதனால் இதை சொருகிட்டு பார்க்கலாங்க. நான் சொருகிட்டு காமிக்கிறேன். இப்போது சொருகியாச்சு பாருங்கள். 2 ஒயரும் கிட்டத்தட்ட ஒரே சேமாக இருக்குது. இப்போ இது மாதிரி இப்படி பிறண்டு வராமல் இது வருது பாருங்கள். இது மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒயர் வந்து 2 சைட்லேயும் மேலே ஒன்று கீழே ஒன்று சொருகியிருக்கோம். அதுபோல் இந்த பக்கமும் சொருகிக்கலாம். அதுக்கு சும்மா ஒரு ஒயரை ஒரு பிட்டு ஒயர் எடுத்து 4ஆக கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதுக்கு நேராகவே இந்த இதுக்கு நேராக இப்படி வச்சு இந்த ஒயர் இந்த இடம் இருக்கு பாருங்கள், அதை உள்ளே விட்டு திரும்பி இந்த ஒயரை இந்த பக்கம் விட்டு இது உள்ளே விட்டுட்டு திரும்பி இன்னொரு ரவுண்டு இன்னொரு சுற்றிக்கணும். இதுலேயே இந்த பக்கமாக கொடுத்து இதே ஒயர்லேயே வாங்கி திருப்பி ஒரு ரவுண்டு இது உள்ளேயே விட்டுடணும். விட்டுட்டு இப்படியே ஒரு 2-3 ஒயருக்கு சொருகினா போதும். நல்லா இழுத்து டைட் பண்ணி சொருகிட்டோம்னா கைப்பிடியே விலகாமல் இருக்கும். இந்த ரைட் சைடு ஒயரை லெஃப்ட் சைடில் 2-3 பூவுக்கு சொருகிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது ஒரு பக்கம் சொருகியாச்சு. திரும்பி இந்த சைடு ஒன்று, அதுபோல் இந்த 2 சைட்லேயும் சொருகிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கைப்பிடி போட்டாச்சு. கைப்பிடி போட்டுட்டு கரெக்டாக இருக்கு பாருங்கள். கைப்பிடி கரெக்டான ஒரு ஹைட்டில் 2 கைப்பிடியுமே போட்டாச்சு. இந்த 2 சைடில் ஒயருமே சொருகியாச்சு. கீழே குமிழ் போட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து நமக்கு அடி தேவையில்லை, அட்டை வேறு குச்சியோ எதுவுமே சொருக தேவையில்லை. இதுவே நல்லா ஸ்டிஃபாக இருக்குது, நல்லா நிற்கிது பாருங்கள் கூட. இந்த வீடியோவில் நம்ம அழகான பர்ஃபெக்டான ஒரு கம்பேக்டான ஒரு கூடை பார்த்தாச்சு. ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட 2.5 ரோல் ஆயிடுச்சுங்க கைப்பிடியோடு சேர்த்து. ஏன்னா இது வந்து ஒவ்வொன்றுத்துலேயுமே 4 ஒயர் சேர்ந்துருக்கு இல்லைங்களா, 2 ஒயர் சேர்ந்து போட்டிருக்கோமா. அதனால் இது வந்து கூட சின்னது தான், பட் நல்லா வெயிட்டாக இருக்கும். நார்மல் கூடையை விட இது நல்லா வெயிட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்போம். அதுவரை see you, டாட்டா, பாய்.